பாதங்கள் மரமரப்பாக இருக்கா, பாதங்களில் எறும்பு ஊறுற மாதிரியோ அல்லது தண்ணி மேலே நடக்கிற மாதிரி இருக்கிறது, மெத்த மேலே நடக்கிற மாதிரி, அதாவது ஸ்பாஞ்ச் மேலே நடக்கிற மாதிரி இருக்கிறது, இந்த மாதிரி ஃபீலிங் எல்லாம் உங்களுக்கு இருக்கா? அப்போ இந்த பதிவை முழுசாக பாருங்க. ஸ்லிப்பர் போட்டால் கழண்டு விழுகிறது தெரிய மாட்டேங்குது, ஸ்லிப்பர் காலில் இருக்காங்கிற ஃபீலிங்கே இல்லை, கால்களில் நான் ஊனி நடக்கிறனாங்கிற ஃபீலிங்கே இல்லை, இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. சுகர் இருக்குது, ஆனால் சுகரை கண்ட்ரோலில் வச்சுருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு பாதங்கள் சம்மந்தமான பிரச்சனை இருந்து நான் போய் சுகரை செக் பண்ணேன், ஆனால் சுகர் இல்லை. இதில் என்ன சிச்சுவேஷனில் நீங்கள் இருந்தாலும் ஒரே ஒரு விஷயம், உங்களுக்கு பாதங்கள் சம்மந்தமான பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத, ஏதோ ஒரு பிரச்சனை தானே, ஏதோ ஒரு பிரச்சனை உள்ளே இருக்குது அப்படிங்கிறத தானே உணர்த்திட்டுருக்கு. இது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நீங்கள் நினச்சிட்ருக்கிறது இந்த ப்ராப்ளம் எல்லாம் சுகர் பேஷண்ட்ஸ்க்கு தான் வரும். சுகர் கண்ட்ரோலில் இருக்கிறவங்களும் ஏன் அதை ஃபேஸ் பண்ணுறாங்க, சுகர் இல்லாதவங்களும் ஏன் அதை ஃபேஸ் பண்ணுறாங்க? நல்ல கவனிங்க. சுகர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வியாதி இல்லைங்க, அது ஒரு குறைபாடு. அதாவது நான் ஒவ்வொரு பதிவுலையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்கேன். நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கிறது, நீங்கள் டெஸ்ட்டில் கண்டுபிடிக்கிற விஷயங்கள், நீங்கள் உணர்கிற விஷயங்கள், இந்த விஷயங்கள் எல்லாம் வியாதி கிடையாது, வியாதியோட அறிகுறி அப்படிங்கிற மாதிரி. அந்த வகையில் இந்த சுகர் அப்படிங்கிற குறைபாடும் வியாதி இல்லை, வியாதியோட அறிகுறி. அந்த வியாதியோட அறிகுறியில் 10ல் ஒரு விஷயம்தான் உங்களோட சுகர், உங்களோட பாதங்கள் சம்மந்தமான பிரச்சனை. இப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்கள் சுகர் கண்ட்ரோலில் தான் இருக்குது, ஆனால் ஏன் உங்களோட பாதம் சம்மந்தமான விஷயம் நார்மல் ஆகலை, பாத எரிச்சலோ நம்னஸோ ஏன் நார்மல் ஆகலை? ஏன்னா விஷயம் உங்களோட கண்ட்ரோலில் இருக்கிறது இல்லைங்க. விஷயம் ஏன் அந்த சுகர் வந்திருக்கு, ஏன் அந்த பாதங்கள் சம்மந்தமான பிரச்சனை வந்திருக்குங்கிறதுல தான், அந்த ரூட் காஸில் தான் இருக்க விஷயம். ஸோ உங்களோட மண்ணீரல், உங்களோட இரைப்பை ரெண்டுமே ப்ராப்ளமில் இருந்தால் மாத்திரமே உங்களுக்கு ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனை, அதாவது ஒன் ஆஃப் த விஷயம் உங்களோட சுகர் குறைபாடு, சர்க்கரைங்கிறது ஒரு குறைபாடு, அது வரும். பாதங்கள் சம்மந்தமான நான் சொன்ன பிரச்சனைகள் வரும். ஒபீஸ் ஆகிடுவாங்க. வேறு ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனை, தைராய்டாக இருக்கலாம், சம்மந்தமான பிரச்சனைகள் வரும். சிலருக்கு பெண்களாக இருக்கிற பட்சத்தில் கர்ப்பப்பை சம்மந்தமான பிரச்சனை வரும். இந்த மாதிரி அசிடிட்டி வரலாம், அல்சரேஷன்ஸ் வரலாம், ஸ்டமக் அல்சரேஷன்ஸ் வரலாம், ஈசோஃபேகஸ் அதாவது உணவு குழாய் புறம் புண்ணாயிரலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. கம்பல்சரியாக டிப்ரெஷன்லேயும் இருப்பீங்க. தயவு செய்து உங்களோட பிரச்சனை என்னங்கிறது இப்போவாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ட்ரீட்மெண்ட்டை ப்ராப்பராக முறையாக எடுங்க. உங்கள் ரூட் காஸ்க்கு அக்குபஞ்சர் அதுக்கு சிறந்த தீர்வு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.